காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவதால் எதுவும் மாறிவிடாது என்றும் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டால்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஐஜி மாற்றினதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துராது. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. அதனால தான் எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை தாராளமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொலை தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்குது. கொலை நடக்காத நாளே இல்லை. எங்கே பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்யமாக இருந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும், ரவுடிகளை அடக்க முடியும். வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மீது வழக்கு போடுவதற்காக ஜோடிக்கப்பட்ட வழக்காகத்தான் பார்க்கப்படுகிறது. இது உண்மை நிலை இல்லை என்பதை தெரிவித்துள்ளேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.